உண்மைநிலை என்ன? What's your reality in your life? நம்ம நம்மளோட வாழ்க்கையில நம்ம உண்மையிலேயே நம்ம உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெரி குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் நம்ம யாருங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நமக்கு என்ன தெரியும்? நம்ம யார், நாம் என்னவாக இருக்கிறோம், யாராக இருக்கிறோம், நம்ம இருக்கிற இந்த லைஃப் சரிதானா தப்பா அப்படிங்கறது நாம ரியலைஸ் பண்ண தெரியும். எஸ் கண்ணன், வெரி குட் மார்னிங். ஸோ அந்த ரியலைசேஷன் நமக்கு எப்படி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், உண்மையிலே நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகள் சரிதானா, நம்ம இதை பர்ஃபெக்டா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ நமக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. பிரச்சனைகளே இல்லாத ஒரு மனிதரை நம்ம இந்த உலகத்துல சந்திக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா அப்படி ஒரு நாளும் இல்லை, அப்படி ஒரு மனிதரும் இல்லை. இந்த உலகத்துல கடவுளையே நம்ம எடுத்துட்டோம்னா கடவுள் மட்டும் இங்க இல்லை. கடவுளை எடுத்தா கூட கடவுள் மட்டும் இங்க இல்லை. கடவுளை வணங்காம தடுக்குவதற்காகவே ஒரு சிலர் எக்ஸ்ட்ராடினரியாக இங்கே இருக்கிறார்கள், இல்லையா? எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க. அவங்க நீங்க எப்படியெல்லாம் கடவுளை வணங்காம இருக்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட வச்சிருக்காங்க. அதாவது நாத்திகரை பத்தி நான் பேசல, நாத்திகரை பத்தி நான் சொல்லவும் விரும்பல. ஆனா ஒரு முக்கியமான நபர் இருக்காரு, அவரு தான் சாத்தான், இல்லையா? துர்தேவதைகள், இல்லையா? அசுரர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் இந்த பூமியில இருக்கத்தான் செய்யறாங்க. அதாவது நீங்க எப்படியாவது கடவுளோட வழியிலிருந்து மாறி வாழ வேண்டும். இந்த பிரபஞ்ச சக்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே இருந்து வாழ வேண்டும். அதாவது அந்த ஞாபகமே வரக்கூடாது. அப்படிங்கறக்காக உங்களை சுபிக்ஷமா வைக்கிறதுக்காக ஒரு டீம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியல. கடவுளை மறக்கக்கூடிய இடம். நல்ல காசு நல்ல பணம் டெய்லியும் எந்த விதமான சங்கடமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா ரொம்ப ஜாலியா டெய்லி ஒரு கோட்டை அடிச்சுட்டு ஊர் சுத்திட்டு தேவையான பணம் அப்படியே விட்ரால் பண்ணிட்டு தினம் அந்த எவ்வளவு விட்ரால் இருக்கோ அதோட 5 மடங்கு 10 மடங்கு பணம் அக்கௌண்ட்ல விழுந்துட்டு இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போவீங்களா? அந்த நபர் கோயிலுக்கு போவாரா? நல்லது செய்வாரா? கடவுளை பத்தி நினைக்கவே நேரம் இருக்காதுங்க, மைண்ட் இருக்காது. மைண்ட் இருக்காது. ஆனா அதே டைம்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கஷ்டம், கவலை, துக்கம், சோகம், தோல்வி, விரக்தி, வருமானமின்மை, இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கடவுளே கெதின்னு ஏதாவது ஒரு சக்தி நம்மளை வழி நடத்தாதா, இந்த துன்பத்துல இருந்து நம்மளை வெளியே எடுத்தாதா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் சார். ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுவோம் சார். இதுல நமக்கு தெளிவா ஒண்ணுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளோட நீங்க இணையணும்னு நினைச்சீங்கன்னா, கடவுளோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும். எப்படி இருக்கு? பிரச்சனை இருக்கிறவங்க தான் கடவுளோட இருக்கிறாங்க, கடவுளை நினைப்பாங்க. அதான் மனிதனோட இயல்பே கடவுள் நினைக்கிறதே கஷ்டத்துலதான். அப்ப கடவுளை நீங்க நினைச்சிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன இருந்துட்டே இருக்கும்?
கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கணும் கடவுளை. அப்பதான் நம்ம நினைக்க முடியுங்க. ம். இங்க வந்து ஒரு அழகான ஒரு என்னோட அனுபவத்துல ஒரு விஷயம் சொல்றேன். கடவுள்ங்கிற போதையில நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி என்கிற ஒரு அடிக்ஷனுக்குள்ளார நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த போதையில, அந்த அடிக்ஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசா வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. ஏன்? ஏன்னா நம்ம ப்ரொடெக்டடா இருக்கோம். God is protecting us. God is You are protecting us. enjoying அதனால that. பெருசு We are not protected. We are enjoying. You are enjoying. ஏன்னா அந்த கடவுளை மறந்த நிலைங்கிறது வந்து சுபிக்ஷமா நீ வாழ்றது, சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? அப்போ கடவுளே வந்து ஒரு போதையாக மாத்திட்டோம்னா அங்க நீங்க என்னவா இருப்பீங்க? அதையே நீங்க என்ஜாய் பண்ண என்னவா இருப்பீங்க? கெட்டதை மறந்தவர்களாக, பிரச்சனையை மறந்தவர்களாக இருப்பீங்க இல்லையா? எதிர்மறை. நீங்க எதை இப்படி நடந்ததை நேர் ஆப்போசிட்ல செய்யறோம். எஸ், வாழ்க வளமுடன். இங்க இப்படி நடக்கிறத நேரா அப்படி நடக்க வைக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நெகட்டிவே சிந்திக்க கூடாதுங்கிறது நம்மளோட மனநிலை. பாசிட்டிவாக மட்டுமே வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலை. இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. யாருனாலையும் தொடர்ந்து பாசிட்டிவாக வாழவே முடியாது இல்லையா? ஏன்னா நெகட்டிவ் மட்டும்தான் உங்களை சூழ்ந்து இருக்கும் எப்பவுமே. நம்ம எப்பவுமே நம்மளை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில, தகுதியின்மை அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நெகட்டிவான ஒரு மனதை, நம்ம தாழ்வு மனப்பான்மையை நமக்குள்ள வச்சிருக்கும் போது நம்மளால எதையும் செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும், கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும், நீங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும், நீங்க என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எல்லாமே நன்மைக்காக அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்துக்கு வரும். கடவுள் வந்து நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கல அப்படின்னா அது ஒரு நன்மைக்காக, அது ஒரு நல்லதுக்காக. அங்க ஏதோ ஒரு பொருள் வந்து உணர்த்தப்படுகிறது. உங்ககிட்ட ஏதோ இருக்குதுங்கிறத வந்து அதை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுது. மோகன பிரியா மாதிரி. ஏன்? அவங்க ரொம்ப நாளா, வருஷமா எப்படியாவது அந்த அட்வான்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால வரவே முடியல. அவங்களால அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண கூட முடியல. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது ஏன் கிடைக்குது இல்லை அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க குடும்பம், அவங்க அற்புதமாக அவங்க வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னு ஒரு சூழல் வரும் பொழுது அவங்களுக்கு அது நடக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அப்கிரேட், லெவல் அப், இல்லைன்னா வந்து அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தி லைஃப் ஆட்டோமேஷன், இது வரணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா அது விதிக்கப்படலை. அதனால நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லா இதுலேயும் பேச்சஸ்லேயும் கூப்பிட்டு கேட்பேன். பட் அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. முதல்ல பேர் கொடுக்கக்கூடியவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா அவங்கள பிளேம் பண்ணுறதோ, நான் வந்து அசிங்கப்படுத்துறதோ கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது சரியாக விட மாட்டேங்குது. அதுக்கான வழிகளை தேடுவதற்கான யுக்திகளை பயன்படுத்துவதற்கான
இடத்தை வந்து அது கொடுக்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அது தவிர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ 8வது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அழகா அற்புதமா 10 பேத்துக்கு மேல 15 17 பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அவங்க வந்து இதுல ஜாயின் பண்றாங்க. அவங்க அதுக்கான மோர் எக்ஸ்பென்சிவ் கொடுத்து வர்றாங்க அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க. இந்த வாட்டி ஃபீஸ் எல்லாம் டபுள் ஆக்கிட்டோம். ஸோ அப்பவும் அதிகமான ஆள் தான் சேர்றாங்க. அதிகமானவங்க தான் அதுல உள்ள வந்திருக்கிறாங்க. கம்மியா வரல. ஃபீஸ் கம்மியா இருந்தப்போ கம்மியா வந்தாங்க. இப்போ டபுள் ஃபீஸா மாத்தினப்போ டபுள் ஆளுங்க வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இதுல நமக்கு ஒண்ணுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா இங்க வந்து பிளஸ் இருந்தா மைனஸ் இருக்கும், மைனஸ் இருந்தா பிளஸ் இருக்கும். கடவுள் இருந்தா என்ன இருப்பாங்க? கடவுள் இருந்தா கடவுளோட எதிர் யார்? உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லுங்க பாப்போம். கஷ்டம் இருக்குங்க. சைத்தான். சைத்தான். உங்க இதுல என்ன சார் சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. எங்க பேய் பிசாசு இருக்கணும் சார் கடவுளுக்கு. நாத்திகவாதி சொல்லுவாங்க சார். விஸ்வாமித்தருடைய தவத்தை கலைத்தது யார்? ஒரு பெண். மேனகா. 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 அதான் சார். அந்த மேனகா உடைய செயல் என்ன? அந்த கன்னியோட செயல் என்ன? தவத்தை கலைப்பது. அவங்க அது மட்டும்தான் செய்வாங்க. நீ அந்த கடவுளை அணுகணும்னு நினைச்சீன்னா உன்னை கெடுத்துருவாங்க. அவ்வளவு பெரிய விஸ்வாமித்தருக்கு அதான் நிலை. நீங்க எல்லாம் ஏமாத்திரம். ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்களேன். அப்போ ஒரு கருப்பு இருந்தா ஒரு வெள்ளை, ஒரு பிரச்சனை இருந்தா நல்லது, ஒரு நெகட்டிவ் இருந்தா ஒரு பாசிட்டிவ், ஒரு கடவுள் இருந்தால் கடவுளை வணங்காமல் இருப்பதற்கான ஒரு சாத்தான் நம்மளோட இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அது என்ன பண்ணும்னா நம்மள அந்த ஒரு கெட்ட ஒரு செயல், கெட்ட ஒரு எனர்ஜி, அது நம்மளை என்ன பண்ணும்? கெட்டதுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது வேகமா இழுக்கக்கூடியதாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன்னா அந்த பிரபஞ்சம்னாலே நம்ம ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் இல்லையா? வேற லெவல். நம்ம சிந்திக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த ஒரு சக்தியையே நான் உன்கிட்ட இவங்கள வர விட மாட்டேன் அப்படின்னா அது எப்பேற்பட்ட சக்தியா இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஒரு பெரும் சக்தி கிட்ட எதிர்த்து நிக்கிறதுனா, ஏன்னா அது பார்த்து அப்படின்னா ஒரு புஷ்ன்னு ஒரு ஊதுனா முடிஞ்சிருச்சு, இது காணாம போயிடும். ஆனா அதையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சக்தி தான் நெகட்டிவ். நெகட்டிவ்னா எல்லாரும் சும்மா நெகட்டிவ்னு வாயில பேசுறது இல்ல. நெகட்டிவ்ங்கிறது ஒரு பயங்கரமான, குரோதமான, ரொம்பவுமே பவர்ஃபுல்லான, மனிதனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரும் பிரம்மாண்டம். யாரு? தேவர்களுக்கெல்லாம் தேவர். புரியுதுங்களா? தேவர்களுக்கெல்லாம் தேவர், அசுரர்களுக்கெல்லாம் அசுரர். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். தேவ குலத்துக்கெல்லாம் மேற்குலம், எல்லாத்துலயுமே மேன்மை. அப்பதானே ஆப்போசிட்ல நிக்க முடியும். எஸ் ஆர் நோ? ஒரு கடவுளுக்கே நேர் எதுக்காப்புல நிக்கக்கூடிய ஒரு நபரு எவ்வளவு மேன்மை உடையவராக, எவ்வளவு சக்தி உடையவராக
யாருக்கெல்லாம் மேல 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 இருக்கக்கூடியவராக இருக்கணும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். அதுதான் நெகட்டிவ். அதுதான் நீங்க எதை பார்த்து போராடுறீங்க, எதை வந்து சரிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இத வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நெகட்டிவ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது வெரி பவர்ஃபுல். இந்த ஒரு விஷயத்த நம்ம புரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு காட்டுக்குள்ளார போறோம். பயங்கரமான வைல்ட் அனிமல் ஃபாரஸ்ட். அந்த வைல்ட் அனிமல் ஃபாரஸ்ட்ல வந்து நீங்க வந்து ட்ரக்கிங் போறீங்க. இப்ப பிரசன்ட்ல இருக்க ட்ரெண்ட்ல சொல்லலாம். ட்ரக்கிங் போறீங்க. அந்த ட்ரக்கிங்ல உங்களுக்கு மேல உங்க ஜீப்புக்கு மேல அந்த சிங்கம் வந்து ஏறி உட்காரும். புலி வந்து ஏறி உட்காரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வைல்ட் அனிமல் கிராசிங் அதுல போகும்போது எத்தனை கார் அடி வாங்குது, எத்தனை டூ வீலர்ல தூக்கி இழுத்து போட்டு யானை மிதிச்சு போடுது, எத்தனை வீடியோ பாக்குறீங்க இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கிராஸ் பண்ணணும், அதுக்குள்ள போய் அந்த ஆபத்தை பார்க்கணும்னு நினைச்சாலே நம்ம என்னவாக மாறணும்? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறணும். எஸ் ஆர் நோ? உண்மைதானே? எஸ் சார். ஆமாங்க. அப்போ பிரச்சனை நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அந்த பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப அது உள்ள போனா சிங்கம் என்ன பண்ணும்? அடிச்சு கொல்லுமா கொள்ளாதா? கொல்லும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சிங்கத்தை பார்க்க போகணுமா வேண்டாமா? யானை தளத்துல டிராவல் பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கப்புறமா நீங்க எங்க போய் சேருவீங்க? அழகான ஒரு அற்புதமான ஊருக்கு போய் சேருவீங்க. அதுதான் பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ கடக்காம பாசிட்டிவ்க்கு நீங்க போக முடியாது. கடவுளை அணுகணும்னா ஃபர்ஸ்ட் யார அணுகணும்? குருமார்கள் அண்ணன் சார். பேய் பிசாசையும் பிரச்சனையையும் அந்த சைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாத்தான்னு சொல்லக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த தலைவனை நீங்க அணுகிட்டு ஆகணும் இல்லையா? கண்டிப்பா சார். ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அக்செப்ட் யுவர் செல்ஃப் எவ்ரிதிங். அக்செப்ட் யுவர் செல்ஃப் எவ்ரிதிங். நீங்க எல்லா நிகழ்வுகளையும் உங்களுக்குத்தான் நடக்கிறது. நீங்கள் தான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படிங்கறதுல தெளிவு வேணும் நமக்கு. என்ன வேணும்? தெளிவு வேணும் சார். அப்ப கஷ்டமே இல்லாம வாழணும்னு நினைச்சா வாழ முடியுமா? முடியாது சார். இதுக்கு பேரு தான் தி பவர் ஆஃப் அவேர்னஸ். தி பவர் ஆஃப் அவேர்னஸ். எதையும் தாங்கும் இதயம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த இது வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த நினைவு எப்பவுமே ஜாலியா இருக்கணும்னு சிந்திக்க கூடாது. நம்ம ஜாலியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உழைக்கணும். அதுதான் ஒரு கட்டத்துல வந்து நான் கூட அனுபவிச்சு, நான் கூட நிறைய தடவை ரிப்பீட்டட் நான் எனக்குள்ள சொன்ன ஒரு வார்த்தை. இளம் வயதுல நீ கஷ்டப்பட்டீன்னா முதிர்ந்த வயதில் நீ சந்தோஷமாக வாழலாம். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, குச்சி பிடிச்சு நடக்கும்போது உனக்கு நரம்பெல்லாம் தளர்ந்து இருக்கும் போது நீ என்ன சாதிக்க போறேன்னு கேட்டார். இது ஒரு முட்டாள்தனமான வாதம் அப்படின்னாரு. பிரசன்ட்ல நீ வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு சொன்னார். ஸோ கரெக்ட். நம்ம பிரசன்ட்ல வந்து என்ஜாய்மெண்ட்டோட தான் இருக்கும். ஏன்னா நம்மளால வந்து அந்த முதிய காலத்துல நிறைய சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன்னா உடல்ல நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா? பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ முதுமையிலையும் இளமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, அதையும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறேன். எதை?
முதுமையை குதூகலமாக மாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய அந்த நாளையும் இளமையாக வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ராஜாவெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க? 84 வயசு ராஜா, 120 வயசு ராஜாக்கு நல்ல மன்மத லேகியம் வாங்கி சாப்பிடுவாரு அந்த ராஜா. எஸ்ஆர்னோ தன்னை தங்க பஸ்பத்திலேயே முக்கி எடுத்துக்குவாரு. நீங்க சாதாரண வேலையாளா வாழணும்னு நினைக்கிறீங்களா, ராஜாவா வாழணும்னு நினைக்கிறீங்களா? ராஜாவா ராஜா. வாழணும்னு நினைச்சா ராணியா எல்லாரும் சார்? ராணி ராணி ராணி, நாங்க ராணி. எஸ் 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 சொல்லுங்க, எஸ் போடுங்க. எல்லாரும் sir. நல்லா தூக்கத்துல வெளியே வந்து கட 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 கடன்னு எல்லாம் டைப் பண்ணுங்க பார்ப்போம். சார் வாழ்க வளமுடன் சார். எஸ் எஸ்மா. நேத்து முதல்ல ஏதோ ஒரு விஜய் டிவில வர அந்த சிங்கர் பத்தி பிரியங்கா மேம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் சார். அதுல வந்து ஒரு லைனு ஒரு வேர்டு விட்டா அதுல வந்து அந்த இதுல கொஞ்சம் பேக் வரும். ஒரு பாட்டுல ஒரு ஒரு லைனு ஒரு ஒரு வேர்டு மிஸ் ஆகும், அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த வேர்டு தெரிலனாலும் அவர் அதுல ஸ்ப்ரே அடிச்சிடும் முகத்துல தண்ணி. அவர் என்ன பண்ணாரு, தோத்துட்டாலும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் போட்டுனே இருப்பாரு சார் அவரு. அப்படி டான்ஸ் சாமியா, யோ நீ தோத்துட்டியா, நீ எதுக்கே டான்ஸ் போட்டுன்னு இருக்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து அங்க இருக்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது அடுத்த இதுல அவர் ஜெயிச்சிட்டாருங்க சார். அடுத்த இதுல அப்படியே ஜெயிச்சுனே போனாரு. தோத்துட்டாலும் அவர் ஜெயிச்சதை விட அதிகமா என்ஜாய் பண்ணி டான்ஸ் போட்டாருங்க சார். அடுத்த அவரு அந்த பாட்டு லைன்ஸ் அந்த டீம் எல்லாமே வின் பண்ணின்னு போயிட்டாங்க சார் மேல லாஸ்டா. அது நான் அங்க கண்டுபிடிச்சி கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் சார். அது கண்டிப்பா. அப்ப அந்த நெகட்டிவ, அந்த பிரச்சனையா எடுத்துக்காம நீங்க வந்து ஃபியூச்சர்ல நீ என்னத்த சாதிச்சிட போற, கை நடுங்கும் போது, நரம்பு தளன்ற போது என்ன செய்ய முடியும் உன்னால அப்படின்னு அந்த நீ ஒரு முட்டாள் அப்படின்னு கேட்டப்போதான் எனக்கு அப்ப பதில் தெரியல, இப்ப தெளிவா தெரியுது. we will enjoy the old age. அது அற்புதமா கொண்டாட முடியுங்கிறத நம்மளால உணர முடியுது இல்லையா? அதுக்கு தேவை என்ன? ஃபினான்ஸ். அதுக்கு தேவை என்ன? ஹெல்த். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். இந்த மூணும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த கடைசி காலத்துல ராணியாகத்தான் வாழுவீங்க. ஏன்னா 120 வயசுலதான் ராஜா லேகிய சாப்பிட்டு 18 வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணுவார். ஏன் நீங்களும் அதே மாதிரி வாழ முடியாது? ஏன் நெகட்டிவ வச்சுட்டு நடக்கிறீங்க? ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க? நீங்கெல்லாம் பயம் இருக்கா இல்லையா? வாழ்க்கையை பற்றிய, சிந்தனை பற்றிய, உயிரை பற்றிய, வாழ்நாளை பற்றிய பலவிதமான பயங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குல்ல, கேள்விகள். வாழ்க வளமுடன் சார். குட் மார்னிங். வாழ்க வளமுடன். நாட் நவ் ஜெயகௌரி. எஸ், நம்ம கிளாஸ் முடிச்சதுனால நாட் நவ் ஆயிட்டாங்க. இப்ப பயம் எல்லாம் இல்லைங்க. எஸ். அதனால நம்ம எப்பவுமே வந்து எல்லா நெகட்டிவையும், எல்லா பிரச்சனையுமே வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இப்ப அதான் அன்னைக்கே நான் சொன்னேன், வி செலிப்ரேட்டிங் தி ஃபெயிலியர். எப்போ உங்களுக்கு ஒரு தோல்வி வருதோ, எப்போ வந்து ஒரு நஷ்டம் வருதோ, ஒரு பிரச்சனை வருதோ, அப்ப நீங்க உங்களை கொண்டாடணும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே சப்ஜெக்ட் நான் பேசும்போது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? பிரச்சனைகள் வரும் பொழுது கொண்டாட வேண்டும், தோல்விகள் வரும் பொழுது கொண்டாட வேண்டும், தோத்து போகும்போதுதான் கொண்டாடும். ஒரு மனுஷன் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாமே நான் அனுபவத்துல பார்த்ததுதான். எப்ப வந்து நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜீரோ, நம்ம அக்கௌண்ட்லயும் ஒண்ணும் இல்லை, நம்ம நடுத்தெருவுல இருக்கிறோம்னு தெரியும் போதுதான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணணும். எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? டிப் டாப்பா ஃப்ரெஷ்ஷா கும்முன்னு வந்து நிக்கணும், ஐஸ்வர்யத்தோட.
அப்படி நிற்கும் போது நம்மளோட எதிரி நம்மளை பார்த்து மிரண்டு போயிடுவான். ஆனா நீங்க அந்த தோத்துட்டு அழுதுட்டு பழைய துணியும் போட்டு நிப்பீங்கல்ல, இந்த உலகமே உங்களை பார்த்து சிரிக்கும். ஃபெயிலியர், ஃபெயிலியர், லூசர், அப்படிதானே? இந்த உலகமே அந்த லூசரை பார்த்து சிரிக்கும். பட் அதே டைம்ல அந்த லூசரா இருந்தாலும் வின்னராக காண்பித்தால் இந்த உலகம் அவங்கள பார்த்து லூசர்னு சொல்லாது, பயப்படும். ஏன்னா சிங்க பதுங்கிறது எதுக்குன்னு கதை சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. அந்த லூசர்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு சொல்லுவாங்க, ஏய் சிங்கம் பதுங்குது, நான் தோத்து போல பதுங்குறேன், நான் தோத்து போல அதுக்கு பதிலா நான் பதுங்குறேன். எதற்காக? பாய்வதற்காக. அப்ப நீங்க சிங்கமாக தோத்து போவீங்களா இல்ல கோழையாக உங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்வீர்கள்? எப்பவுமே லாஸ் வரும்போது நீங்க பயங்கரமா சங்கடப்படுறீங்க. நான் இன்னைக்கு இவரு விஜய் சார் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு சிம்பத்தியா நிறைய விஷயங்கள் செய்தார் இல்லையா? ஸோ ஆக்சுவலா அதெல்லாம் வந்து நாங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டோம் சார். நீங்க வந்து எங்க கிட்ட இருந்து அந்த மாதிரி எக்ஸெப்ட் பண்ணாதீங்க. எங்க கிட்ட நோ சிம்பத்தி. ஆர் யூ ஆல் சிம்பத்தி பீப்புள்? இவங்க கிட்ட மனசுல சிம்பத்தி No, இருக்கான்னு sir. கேட்டு பாருங்க. No, sir. No, sir. சிம்பத்திங்கிறது எங்கள்கிட்ட இருக்காது சார், ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கங்க. நோ. ஏன்னா யாருக்காகவும் இவங்க வந்து கண்டிப்பா துக்கப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க, அவங்களுக்காக சங்கடப்பட மாட்டாங்க. புரியுதுங்களா? இங்க வந்து எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்க. ஸோ எல்லாருமே போல்ட்டா தான் இருப்பாங்க. என்ன வந்தாலுமே ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன வந்தாலுமே உடச்சு தூக்கி வீசுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் எதை பத்தி நம்ம ஆலோசனை பண்ணணும் தான் சிந்திப்பாங்க தவிர உட்கார்ந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணவே மாட்டோம். இங்க சிம்பத்திக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. உங்களால நடக்க முடியலையா நீ ஓடு, உன்னால ஓட முடியலையா பறந்து போ அப்படின்னு சொல்ற இடம் இது. ஸோ அதனால நோ சிம்பத்தி ஆன் ஹியர். எதை பத்தியும் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. எப்பவுமே நம்ம தோல்விகளை செலிப்ரேட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதான் நான் இப்ப லாஸ்ட் வீக் எங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட செய்தி வந்துச்சு. ஸோ உடனே என்ன பண்ணோம், ஃபுல்லா என்ஜாய். அந்த நாளை வந்து உடனே டூர் போய் நல்ல ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி வேடிக்கையெல்லாம் பார்த்து கிளாஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு we enjoying the negative. இல்லையா? எப்போ வந்து தோல்வியை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோமோ வெற்றி என்பது எட்டாக்கனியாக மாறுகிறது. உண்மை என்ன? தோல்வியை பார்த்து பயப்படும் பொழுதுதான் வெற்றி வந்து எட்டாக்கனியாக மாறுகிறது. தோல்வியும் நஷ்டமும் துக்கமும் கவலையும் கஷ்டமும் பிரச்சனையும் நமக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி இல்லையா? ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சோ உலகத்திலேயே மிகப்பெரும் மனிதர்கள், வெற்றியாளர்கள், சக்சஸ்ஃபுல் பர்சன், அவங்க எப்பவுமே ரிஸ்க் எடுத்துட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? முட்டாளாவே வாழ்வாங்க. கொஞ்சம் மென்டலா தான் இருப்பாங்க. ஏன்னா தேவையில்லாத வடிவேல் காமெடி சார், வடிவேல் காமெடி. எனக்கு ரிஸ்க் சாப்பிடுறாங்க, வடிவேல் காமெடி. எஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே வடிவேல் தான் ஆக்சுவலா. இந்த வாழ்க்கைய ரொம்ப காமெடியா ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கக்கூடியவர்கள். ஒரு தலைவன் நல்ல ஒரு தலைவனாக மாறணும் அப்படின்னா எவ்வளவு அசிங்கப்படணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கக்கூஸ் கழுவணும் ஒரு தலைவனாக மாறணும்னா. தெரியுமா உங்களுக்கெல்லாம் அரசியல்ல ஒரு போஸ்டிங் வரணும்னு நினைச்சேன். நான் போயிருக்கேன். எனக்கு வந்து
சிறுபான்மையர் ஏதோ ஏதோ சம்திங் அன்னைக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க காங்கிரஸ்ல வந்து சிறுபான்மையர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஏதோ சம்திங் ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு கொடுத்து. நான் வந்து சரி ஓகே காங்கிரஸ்ல ஒரு பெரிய போஸ்டிங்னு சொல்லிட்டு டாக்டர் அல்லவா, காரு பங்களா எல்லாம் செட்டில்டு எல்லாம் பார்த்து நம்மளை குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அந்த ஏரியாவோட செயலாளரோ மாவட்ட செயலாளர் ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங் தான். ஏதாவது எப்பவுமே ஸ்டேஷனுக்கு அதுக்கெல்லாம் நம்ம போனால் நம்ம வேல்யூவாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த போஸ்டிங் கொடுத்துட்டு கடைசியில் இவர் கார்த்திக் வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. ஸோ எனக்கு மேலே இருக்கிற 2 பேர் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து காலையில் ஒரு 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட இல்லாமல் அங்க ஒரு ஊர்லயும் ஒரு இடத்துலயும் ரோட்ல நின்று அவ்வளவு வெயில்ல மழையில கஷ்டப்பட்டோம். ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த போஸ்டிங் எல்லாம் சாதாரண. உடனே வந்து சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து கோவை ஏதோ அவரு வந்து ஒரு பெரிய அவர் மினிஸ்டர் ஆக்சுவலா சந்திரசேகர் காங்கிரஸ்ல. அவரு வந்து நேரடியா என்னை கூப்பிட்டு பேசுறாரு. ஸோ அவரோட வீட்டுக்கே நான் போறேன். அந்த வந்து ஹரின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் கீழே இருக்கக்கூடியவர். அவரு இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட கம்யூனிகேஷன்ல இருக்காங்க. அவங்களோட எனக்கு டச் இருக்குது. பட் வந்து நான் வந்து அரசியல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு அப்பவே. ஸோ அங்க போறோம். நமக்கு வந்து பயங்கர மாலை எல்லாம் போட்டு வரவேற்பெல்லாம் செஞ்சு பெரிய ஒரு விஷயமெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த நிகழ்வுகள் அந்த மினிஸ்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணி கூட வாயில படாம ஒரு நாள் 1.5 நாள்லாம் போலீஸ்காரங்க நடு ரோட்ல நிக்கிற மாதிரி நம்மளும் நடு ரோடா போய் நிற்கும். ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அதுல. அப்போ ஒரு அரசியல்வாதி அரசியலை அடைவது அப்படிங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட வேலை இல்லை. பயங்கரமான நெகட்டிவ். அதான் சொன்னல கக்கூஸ் கலவணும்னு அதெல்லாம் அங்க நடக்குது. அந்த அவங்களுக்கு அலாட் பண்ண அந்த ரூம்ல நம்ம தான் போய் பாத்ரூம்ல எல்லாம் செக் பண்ணோம். ஆனா நம்ம போஸ்டிங்கும் பெரிய போஸ்டிங். இப்போ ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஏறணும்னா இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு நிற்பாரு. ஏன்னா போற கேங் அந்த மாதிரி, பின்னாடி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் சரிதான். ஆனா நேச்சுரலா பார்க்கும்போது நமக்கு கொடுக்குற வேலை வந்து கக்கூஸ்கள் ஒரு வேலை. பயங்கர அதாவது நம்ம கீழே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பயங்கர கெத்து, மேல இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப மோசம். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிக்கல்னா ரொம்ப சிக்கல். இதையெல்லாம் கடந்துதான் ஒரு அரசியல்வாதி வாழ்றாரு. ஸோ அதெல்லாம் பெரிய அனுபவமா இருந்தது எனக்கு. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளிலும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்காக நம்ம சங்கடப்படவோ அதுக்கு நமக்கு துக்கப்படவோ கவலைப்படவோ யாராவது நம்மளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லுவாங்களோனால நம்ம நினைக்கவே கூடாது வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் உங்களை வளர்த்தாது, உங்களை மேன்மைப்படுத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சுயமாக நீங்களே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுயமா டெவலப் ஆகணும், சுயமா சிந்திக்கணும், சுயமா ஒர்க் பண்ணணும். பிரச்சனைகளை நோக்கி பயப்படக்கூடாது இல்லையா? நாம் உண்மையில யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம் யாராக இருக்கிறோம், நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணுமே தவிர நோ சிம்பத்திஸ். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி மேக்ஸ் சக்சஸ் இஸ் மை செல்ஃப், ஃபெயிலியர் இஸ் அதர்ஸ். ஜென்ரலா நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டு இல்லையா? சக்சஸ் எல்லாம் என்னை சார்ந்தது, நான் தான். ஃபெயிலியர் எல்லாம் அவன் தான் காரணம். நான் சொன்ன அப்பவே அவங்கதான் காரணம். நான் அப்பவே எனக்கு தெரியும் இதுக்கு காரணமே அந்த நிகழ்வு தான் எனக்கு தெரியும்.
அப்படி உலகத்துல இருக்கிற எல்லா நிகழ்வையும் தவறாக சொல்வது. நஷ்டத்துக்கு காரணம் அவங்கதான், நஷ்டத்துக்கு காரணம் இவங்கதான், நஷ்டத்துக்கு பிரச்சனைக்கு காரணம் அவங்கதான் மோசம், இவங்கதான் மோசம். தண்ணி சரியில்லை, காத்து சரியில்லை, ஏன் இந்த பூமி சரியில்லை, வேர் சரியில்லை, செடி சரியில்லை, கொடி சரியில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே சரியில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நஷ்டவாளிகள், ஃபெயிலியர்ஸ். ஏன்னா அவங்கள பொறுத்த வரையில எதுவுமே சரியில்லை. எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஆனா ஒரு சக்சஸ் பர்சன் பொறுத்த வரையிலும் எல்லாமே தன்னுடைய நாள தான் தான் அதுக்கு காரணம். எந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் யாரு? நம்ம தான் நம்மளை மாத்தணுமே தவிர, நம்ம தான் நம்மளை புரிஞ்சுக்கணுமே தவிர, நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு போகவே கூடாது. நல்லா பெரிய அட்வைசர் தெரியுங்களா உங்களுக்கு? எஸ் சார். ஒரு தப்பையே சரின்னு என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திறமையான அட்வைசர் தான். நிறைய அனுபவங்களுக்கு காரணம் அதுவாக கூட இருந்திருக்கலாம். ஒரு இடத்துல நான் ரியலைஸ் பண்ணேன், ச்சே நம்ம என்னடா மிஸ்டேக் நம்மகிட்ட தான் இருந்திருக்கு, பட் நம்ம வந்து அவங்களையே தப்பு நிரூபிச்சிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு டேலண்டா நம்ம செஞ்சிருக்கிறோமே அப்படின்னலாம் என்ன நான் ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து நம்மளை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், நம்மளை உணர்ந்து பார்க்கணும், நம்ம என்ன பேசுறோம், ஆக்சுவலா நம்ம கிட்ட தப்பு இருக்குதா இல்லையா, உண்மையிலே நம்ம வந்து சரியாதான் பேசுறோமா, எல்லாமே நமக்கு கரெக்டா தான் நம்ம இருக்கிறோமா, இப்படியெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ள கேள்விகள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே எஸ் மாதிரி சார். எல்லா தவறுகளுக்கும் எஸ்மா வீட்லயே சில டைம் வந்து நம்ம அதை பண்ணுவோம் சார். நம்ம செய்யறது சரின்னுட்டு அதை ப்ரூவ் பண்ணுவோம் சார். அப்புறமா யோசிச்சு அது தப்பா தெரியும் சார். இப்போல்லாம் வந்து அதை ரியலைஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட்டா சொல்றது இல்லை சார். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அவங்க சைட்ல இருந்து அதை பார்க்கும்போது அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுவேன் சார். கண்டிப்பா சார் நமக்கு புரியல உண்மையில அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து அதாவது நான் அப்ப பேசினதெல்லாம் சரியான்றதெல்லாம் ரியலைஸ் பண்ணும்போது நாம பண்ணது தப்புன்னு உணர்ந்திருக்கேன் சார். நான் ஃபர்கிவ் பண்ணுவேன் சார், ஃபர்கிவ் சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நமக்கு அப்ப தெரியாது அந்த மாதிரி தான் சார். ரியலா உண்மையான விஷயம் என்னன்னா, உண்மையிலே நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம தப்பு பண்றோம்னு தெரியாதுங்க. அதாங்க பிரச்சனையே. ப்ராப்ளமே சொல்ல மாட்டோங்க. தப்பு பண்ணாலும் தப்புன்னு நம்ம ஏத்துக்குவோம், அடுத்துக்கிட்டு சொல்லவே மாட்டோம். இல்ல தப்புன்னு ஆக்சுவலா அப்படி இல்ல, தப்புனே தெரியாது. அது தப்புன்னு தெரிஞ்சாத்தானே நம்ம அடுத்தவங்கள்ட்ட தப்பு சரின்னு பேசுறது. நம்ம நினைச்சது நம்ம செய்யறது ஓவரால் சரின்னு நினைச்சுக்கிறோம். சோ அதனால என்னன்னா நம்மள அறியாம செய்யறது, நம்ம அறியாம தான் செய்யறோம். சீரியஸா நிறைய நபர்கள் வந்து பெரிய தப்பு பண்றதே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரியலைசேஷன் இல்லாதனாலதான் தப்பு பண்ணிடுவாங்க. சோ அந்த தப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தப்புன்னு உணராமையே அவங்க எல்லாத்தையும் தப்பு சொல்லிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ இதனால ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னா வரவே வராது. ஒரு பெரிய கம்பெனில ஒருத்தர் நல்ல ஜாப்ல சிஇஓ, ஹெச்ஆர்ஓ ஏதோ ஒரு போஸ்டிங் இருப்பார். அந்த நபர் திடீர்னு ஒரு நாள் அந்த ஓனர் வந்து துரத்தி விட்டுருவாரு. அந்த ஹெச்ஆர்ஓவை அந்த சிஇஓவை துரத்தி விட்டாங்க. ஆனா அவருதான் அந்த கம்பெனியவே லீட் பண்ணவரு, அவருதான் அந்த கம்பெனிக்கு எல்லா அட்வைஸ் கொடுக்கறவரு, அவருதான் அதை கையில வச்சு நடத்துறவரு. ஆனா அந்த ஓனர் வந்து துரத்தி விட்டுருவாரு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியணும் அந்த அவரு என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த ஓனருக்கு அது தெரியும், இவருக்கு அது தெரியாது. ஆனா இவர் ரொம்ப பொறுப்பா இருப்பாரு, நல்லவரா இருந்திருப்பாரு, ரொம்பவுமே பெர்ஃபெக்டா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனா அப்படி கிடையாது. அங்க வந்து ஒரு கைண்ட்னஸ் இருக்கு. அங்க வந்து ஒரு அன்பு இருக்கு,
ஒரு கட்டத்துல சொல்றாங்க, எஜுகேஷன், கல்வியும் அன்பும் ஒன்னாக கிடைக்காது. ஒருத்தர்னால ஒன்னா கொடுக்க முடியாது. கல்வியும் அன்பும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொடுக்க முடியாது. எதனால? கல்வியும் அன்பும் ஒன்றாக யாராலும் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு எவ்வளவோ ஸ்கூல்ஸ் நடத்துது, எவ்வளவோ காலேஜஸ் நடத்துது. ஆனா அந்த ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஒரு பெரும் மனிதர்களை உருவாக்கிட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. கல்வியை மட்டும்தான் அது கொடுக்க முடியும். எப்ப வந்து அந்த கிராஜுவேஷனை வந்து ஒரு அப்கிரேடடா பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு அகாடமி இல்லைன்னா வந்து ஒரு பூஸ்டப் கம்பெனி இல்லைன்னா வந்து ஒரு டியூஷன் சென்டர் தான் வந்து அதை சரி செய்ய முடியும். அதனாலதான் பிரைவேட் கன்சர்ன் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகுறாங்க இல்லையா? எதுனா அவங்க லீட் பண்றாங்க, டேக் கேர் பண்றாங்க. அவங்க வந்து படிப்பை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்ல, அந்த படிப்புக்கு அப்புறமாக நீ என்னவாக மாறுவாய், இதுதான் அன்புன்னு சொல்றது. அப்ப நீ உன்னோட கேரியர் என்னன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி அதுக்கான கல்வியை கொடுத்து அந்த இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது. ஸோ அதை யார் செய்யறாங்கன்னா அந்த பிரைவேட் காலேஜ் செய்யறாங்க. எஸ் ஆர் நோ? ஸோ அந்த பிரைவேட் காலேஜ் இதை செய்யறதுனாலதான் அவங்க எஸ் நிறைய சார். பணமும் வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட்டும் பக்காவா கொடுத்துறாங்க, அந்த வாழ்க்கையும் சரியாயிடுது. அப்ப என்ன வேணும் அப்படின்னா, ஒரு கல்வி மட்டும் கொடுப்பதனால் அந்த கல்வி முழுமை அடையாது. அந்த கல்வியோடு அன்பையும் சேர்த்து கொடுப்பதனால் மட்டுமே அந்த கல்வி முழுமையாக, அந்த அக்கறையை முழுமையாக கொடுப்பதனால் மட்டுமே அந்த கல்வி வந்து முழுமையாக மாறுது. கல்விக்கே இந்த நிலைமைன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன நிலைமை நினைச்சு பாருங்களேன். எஸ் சார். கல்வியோட நிலையே அன்பு இல்லைன்னா நடக்காது. அந்த எச்சோராவாக நீங்க இருக்கும்போது உங்ககிட்ட கைண்ட்னஸ் இல்லைன்னா நடக்காது. நீங்க ஒரு மனைவியாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை நேசிக்காமல் ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஒரு கணவனாக இருந்தால் நிச்சயமாக அந்த அன்பை நீங்கள் பகிராமல் உங்கள் குடும்பம் சிறந்ததாக மாறாது. அப்ப தவறுதலை புரிதல், தவறுதலை உணர்தல், நீங்கள் யார், நீங்கள் எப்பேற்பட்டவர், நீங்கள் என்னவாக வாழ்கிறீர்கள் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை வந்து நம்ம வாழ்பவர்களாக இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்ப நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த பாண்டிங் பேஸ்ட் லவ் அப்படிங்கிற அந்த பேஸ்ட்டை வாங்கி அந்த சிவப்பு கிரீம் அதுல தடவி அப்புறமா ஒட்டவும். அப்பதான் அது ஒட்டும். அதுக்கு பேரு தான் அன்பு, அதுக்கு பேரு தான் காதல், அதுக்கு பேரு தான் லவ். அந்த லவ்வையும் அறிவையும் ரெண்டையும் சேர்த்தி கொடுக்கணும். ஒரு குடும்பம்னா, ஒரு பிரச்சனைனா எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க அந்த லவ்வை கொடுக்கும் போது அது பேலன்ஸ் ஆகும். கல்வியும் அன்பும் இணையாதுன்னு சொல்லும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இணைவதற்கான பாண்டிங் என்னவா இருக்கும்? லவ் தானே? லவ் இல்லாம ஒண்ணுமே இல்லை. எஸ் ஆர் நோ? லவ் இல்லாம, கைண்ட்னஸ் இல்லாம, அன்பு இல்லாம. ஜெர்மன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுடைய நிறைய விஷயங்கள்ல, அதே மாதிரி ஜாப்பனீஸ், அதே மாதிரி சீனர்கள், இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? கிராட்டிடியூட் பிளஸ் லவ். அவங்களோட செய்கைகள், நடைமுறைகள் பார்த்திருக்கீங்களா யாராவது? யாராவது பார்த்திருக்கீங்களா? யாருக்கா அனுபவம் இருக்கா? பெரும்பாலும் உடனே கிறிஸ்டியானிட்டியில வந்து படத்துலதான் சார் பார்த்திருக்கோம். நன்றி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சார். politeness, அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில பெரும்பாலும் மன்னிப்பு கேட்டுப்பாங்க சார், ஃபர்கிவ்னஸ் கேட்டுப்பாங்க சார். அதனால அவங்களுடைய இது வந்து சிறப்பா எல்லா இடத்துலயும் வளர்ச்சி அடையுது சார். அதுதான் சார், அந்த அந்த கிராட்டிடியூடு, அந்த ஃபர்கிவ்னஸ் அவங்க எல்லா அந்த கேட்க கேட்க அவங்களுடைய இது எல்லாமே
உலகம் முழுக்க அவங்களுடைய இது பரவி இருக்கு சார். அது நீங்க சொன்னதுக்கு பாவம் அப்புறம் அது பாவம் புரியுது சார். அதுதான் சார். பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு அந்த கூண்டுல போய் தான் செய்த ஆமா சார். எல்லா இதையும் வந்து கேட்பாங்க. நானும் போய் அந்த கூண்டுல ஒரு டைம் பார்த்து கேட்டிருக்கிறேன். நான் ஜியோ தானே, ஜியோ ரெகுலரா சர்ச்சுக்கு போவேன். ஸோ அதனால எங்க ஃபாதர் அதுக்குள்ள உட்காந்துருந்தாரு. அப்போ ஆக்சுவலா எனக்கு சின்ன பையன் அவ்வளோ இது அனுபவம் எனக்கு தெரியாது. சும்மாவாவது போய் ஃபாதர்கிட்ட பேசுறதுக்காக போய் வண்டி போட்டாங்க, உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு அது வந்து ஆக்சுவலா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஃபாதர் வந்து சிரிச்சுட்டு டே போடா அப்படின்னு சொல்லி துரத்து விட்டாரு. நானும் அங்கிருந்து வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி எல்லா விஷயம் நான் செஞ்சிருக்கிறேன். ஒரு இது மட்டும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்போ ஈச்சனாரி கோயில்ல அடிக்கடி போவேன் நான். போய் ஈச்சனாரி கோயில்ல போய் உள்ள அந்த கருவறைக்கு வரைக்கும் போய் அந்த திருநூறு எல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாம் தருவாங்க. தீர்த்தம் தீர்த்தம் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு தலையில எல்லாம் தேய்ச்சிட்டு. ஸோ எங்க கூட வந்து சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் ஊர் சுத்திட்டு ஜாலியா எல்லா கோயிலுக்கு போவேன். மருதமலை கோயில்ல போய் ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன். ஸோ மருதமலை கோயில்ல போய் அந்த விஷயமெல்லாம் செய்யறது, அங்க அன்னதானம் போடுவாங்க, சாப்பிடுறது. ஸோ எல்லா ரிலீஜியன்லயும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னு பயங்கர ஆர்வம். ஸோ இப்போ கொஞ்சம் சங்கடம் என்னன்னா, இப்பெல்லாம் சம்டைம்ஸ் நம்மள உள்ள விடுவாங்களான்னு ஒரு பயமெல்லாம் வந்துருச்சு கால சூழ்நிலையினால. அதே மாதிரி குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கிறேன். அங்க போய் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு உள்ள போய் தரிசனம் எல்லாம் பண்ணி உள்ள எல்லாம் போய் வந்திருக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய கோயில்களுக்கு சார் போகணும். நீங்களா அதே சார்? மாதிரி பட்டீஸ்வரர். எஸ்மா, நான் பட்டீஸ்வரர் கோயில் வேறூர். பெரும்பாலும் நான் முஸ்லிம்ஸ் கோயிலுக்கு வந்து பார்த்திருக்கேன் சார். கிறிஸ்டியன்ஸ் வந்து நான் பார்த்ததில்லை. நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலா நான் ஓகே சார். முஸ்லீம்மா, நான் கிறிஸ்டின் ஓ கிடையாது. சாரி முஸ்லீம். முஸ்லிம்ஸ் தான் நான் வந்து கோயிலுக்குலாம் வந்து பார்த்திருக்கேன் சார். கிறிஸ்டியன்ஸ் வந்து நான் பார்த்ததில்லை. ஏன்னா எங்க குலதெய்வ கோயிலுக்கே முஸ்லீம்லாம் வந்து ப்ரே பண்ணி போயிருக்காங்க சார். பார்த்திருக்கேன் நான். நான் மசூதிக்குள்ள போயிருக்கிறேங்க. ஆனா தொழுகையெல்லாம் செஞ்சதில்லை. இல்ல செய்யலாம், அவங்க செய்யற மாதிரி போய் நின்று நீங்களும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, யாரும் கேட்க மாட்டேன். நான் எல்லா இடத்துக்கும் போவேன். ஜெயின் கோயில் அடக்க நான் உள்ள போயிருக்கிறேன். நான் அதெல்லாம் கவலைப்படவே மாட்டேன். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா. எங்க ஊர் பழக்கம் எப்படி தெரியுமா சார்? ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து குலதெய்வத்துக்கு போடுவோம். ரெண்டாவது மொட்டை வந்து வைத்தீஸ்வரன் கோயில்ல போடுவோம். மூணாவது கோயில் மொட்டை வந்து நாகூர் தர்கா பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் நாகப்பட்டினம் எங்களோட பூர்வீகம். நாகூர் தர்காக்கு போய் அங்க போய் பிள்ளைக்கு மொட்டை போட்டுட்டு சந்தனம் போட்டுட்டு அங்க அந்த இதை வந்து தர்கா வந்து சுத்திட்டு வரும். அது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னா காலங்காலமா அப்பத்திலே வந்து அந்த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து ஒரு ஒற்றுமைக்காக நம்ம முன்னோர்கள் அதை ஏற்பாடு பண்ணி இன்னி வரைக்கும் எங்க குலத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மூணாவது முட்டை வந்து கண்டிப்பா நாகூர் தர்கால போய் தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் குலதெய்வம், செகண்ட் வைத்தீஸ்வரர் கோயில், மூணாவது வந்து நாகூர் தர்கா. எந்த whichever part of the country you are, they follow கண்டிப்பா. பண்றாங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 10th வரைக்கும், 10th ஒரு 15 வயசு வரைக்கும் வந்து ஃபுல்லா வந்து ஹிந்துஸ் கம்யூனிட்டியில தான் இருந்தேன் நான். ஸோ முஸ்லிம்ஸ் நிறைய இருந்தாலுமே எங்க சுத்தி இருந்த வீடு எல்லாமே அவங்க தான். ஸோ அங்கதான் இருப்பேன் நான் மேக்சிமம் அங்க இருப்பேன். ஸோ அதனால எங்க அண்ணா அக்கா எல்லாருமே வந்து அவங்க வந்து பொங்கல் அந்த படையல் அதை எதை பண்ணாலும் எங்களுக்கு கொடுப்பாங்க, நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதே மாதிரி அவங்க வீட்டில் போய் நாங்க தூங்கிட்டு இருப்போம். அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஜாப்ல இருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்பவுமே அவங்க வீட்டுக்குள்ளாரையே நாங்க இருக்கிறனால ஸோ குழந்தையிலேருந்தே அந்த எல்லா கலாச்சாரத்தோடயே பழகி வளர்ந்த ஒரு ஆள் நான். அதனால ஒரு கல்ச்சர்ல என்னால வந்து என்னை திணிச்சுக்க முடியல. என்னால வந்து ஒரு இதுல வந்து என்னை கொண்டு போய் இது பண்ண முடியல. அதனாலதான் அந்த அனுபவங்கள் தான் ஆயுர்வேதால நான் வந்து அந்த சான்ஸ்கிரிட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாஸ் ஆகி
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா கிரியாக்கள் எல்லாமே பூஜை வழிபாடு எல்லாத்துலேயுமே வந்து நான் தான் நம்பர் 1 பிளேஸ்ல வந்தேன். ஆனா அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. என்னன்னா அங்க இருந்தது எல்லாமே மலையாளம் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஸோ அதனால ஒரு தமிழ் பர்சன் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகவெல்லாம் முடியாது. ஆனா லாஸ்ட் டே அந்த கிராஜுவேஷன் டேல நான் தான் மைக்ல நின்று எல்லாத்துக்கும் அந்த இத அவங்களோட கிராஜுவேஷன் அந்த சர்டிபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ண அந்த ஸ்பீச் கொடுத்த ஒரு ஆள் நான் தான். பாத்தீங்களா? ஸோ அதனால ரொம்ப பெருமையா நான் வந்து அதை சொல்லிக்குவேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனப்போ என்னை அவ்வளோ ரிஜெக்ட் பண்ணாங்க. என்னை வந்து நிறைய அசிங்கப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, ஒதுக்கி வச்சாங்க, தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நான் சந்திச்சேன். ரியாலிட்டி தானே. நான் ஒரு முஸ்லீமா உள்ள போறேன். அங்க வந்து நெய் வைத்தியம் அது இதெல்லாம் நடக்குது. என்னை தொட விடுவாங்களா? ஸோ அந்த ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அதே டைம் நான் தான் அந்த கடைசியில விளக்கு ஏத்துறது வந்து எல்லாம் நான் தான் செய்யறேன். ஸோ என்னோட மனசை மட்டும்தான் அவங்க எல்லாம் புரிஞ்சாங்க. கடைசியா போனப்ப என்னோட பேரை பார்த்தாங்க. என்ட்ரானு என்ன பார்த்தாங்க? என்னோட பேரை பார்த்தாங்க. கடைசியில அவங்க பார்த்தது என்னோட மனசை. ஸோ அதனால எல்லா குருக்களுமே வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க. அதுல கிருஷ்ணகுமார்ங்கிறவர் தான் அதோட ஃபவுண்டர். ஸோ அவருக்கே நான் செல்ல பிள்ளையா மாறினேன். அப்படி வந்து வாழ்க்கையில் நம்ம யாருங்கிறது தான் முக்கியம், நம்ம என்னங்கிறது தான் முக்கியம், நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால நம்மளை ரியலைஸ் பண்ணாம நம்ம எதையுமே சக்சஸ் பண்ண முடியாது. நம்மளை உணராம நம்மளை தெளிவுபடுத்தாம நம்மளால வாழ முடியாது. ஸோ எதையும் பிடிச்சிட்டு எதையும் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு பிரச்சனைக்குள்ளாரையே உட்கார்ந்து பிரச்சனையில வாழாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனைக்குள்ளார இருந்து பிரச்சனையில சிம்பத்தி கிரியேட் பண்ணி எல்லாம் வாழக்கூடாது. பிரச்சனைகள் வருவது இயல்பு. அந்த பிரச்சனைகளை அணுகுவதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதுக்கு தப்பு என்னங்கிறத நம்ம உணரணும். நமக்குள்ள இருக்கிற தவறுகள் என்ன, நம்ம என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம அந்த தவறுகளை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மதமானது, இனமானது, இந்த மார்க்கமானது, கடவுளானது, இந்த எல்லா கிரந்தங்களானது ஒரே விஷயத்த தான் சொல்லுது. ஒரே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லுது. என்னன்னா, நீ எல்லா மனிதரோடையும் அன்பு செலுத்து, உன்னுடைய தவறுகளை நீயே திருத்திக்கொள். ஒரு தவறை திருத்திட்டீங்கன்னா திரும்ப அந்த தவறை செய்யாத. அந்த தவறை வந்து ரிப்பீட்டட் நம்ம வந்து செய்யக்கூடாதுங்கிறது தான் மிகப்பெரிய தவறை திருத்துவது அப்படிங்கிறது. அந்த ரியலைசேஷன் என்ன அப்படின்னா, நீங்க திரும்ப அந்த தப்பை பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். மன்னிப்பு கேட்கறது முக்கியம் இல்லை, மன்னிக்கிறதும் முக்கியம் இல்லை. திரும்ப அந்த தப்பையோ அந்த நிகழ்வையோ நமக்குள்ள கொண்டு வரவே கூடாது. ஒரு தடவை ஒரு ஆளை நம்ம மன்னிச்சிட்டோம்னா திரும்ப அந்த நபரை நம்ம மன்னிக்க வேண்டிய தேவை நமக்கு வரவே கூடாது. நம்ம அந்த இடத்துக்கு போகவே கூடாது. நம்ம அந்த மனசுல அந்த சிந்தனைகளே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரியலைசேஷனோட எல்லா காரணங்களையும் நம்ம புரிஞ்சு வாங்கணும். இதுல என்ன அப்படின்னா, ஒரு எளிமையா நான் அதை எழுதி வச்சிருந்தேன் சொல்லணுங்கிறதுக்காக. அந்த ஸ்வீட்னர், சர்க்கரை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கமா, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுதான் புரியுது. சர்க்கரை அப்படிங்கிற இனிப்பு அப்படிங்கிற தித்திப்பு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து நம்மளோட எல்லா உணர்வுகளையுமே அழித்துரும் அப்படிங்கிறதுதான். நீங்க ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கணும், நல்லதே எனக்கு நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உண்மையிலேயே அழிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? நீங்க தோல்வியில கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நம்மளை செக்யூர் பண்றதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
இருக்கிறத பாதுகாக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு கேவலமான செயல். ஏன்னா கொடுக்கறது பிரபஞ்ச சக்தி. நீங்க யார் பாதுகாக்கிறதுக்கு? நீங்க யார் எடுத்து வைக்கிறதுக்கு? நீங்க யார் சேர்த்து வைக்கிறதுக்கு? நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நாளைய நாளை முடிவு செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எஸ் ஆர் நோ? உங்களுக்கெல்லாம் இருக்கா? நாளைய நாளை டிசைட் எஸ் பண்ற சார். அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? நோ சார். இல்ல சார். இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் நாளத்தை பத்தி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? நிச்சயமா கிடைக்கும்னு நம்பினா போதுமல்ல. தரக்கூடியது அந்த பிரபஞ்ச எஸ் சக்தி, சார். வாங்கக்கூடியது நம்ம. நீங்க ஏன் சஃபர் ஆகுறீங்க? அங்கதான் நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்க, ஏழ்மையில இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கிறீங்க, பிரச்சனையில இருக்கீங்க. ஐயோ எனக்கு பிரச்சனை 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 பிரச்சனை. எதுக்கு? என்ஜாய் பண்ணுங்க பிரச்சனையில. அவங்க சொன்ன மாதிரி அந்த மூஞ்சில தண்ணி அடிக்கும் போது அவர் டான்ஸ் ஆடினனாலதான் அடுத்தடுத்த நிகழ்வுல அவர்னால ஜெயிக்க முடிச்சு. ஏன்னா தோல்வியை கொண்டாடினார் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு பிரசன்ட்ல பிரச்சனை இருக்குதா? ரெடி ஆகுங்க கொண்டாடுவதற்காக. நான் அப்படிதான் என் குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெயின் பண்றேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தோல்வி பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன், நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு வெளியே போறது, அந்த மாதிரி உடனடியா. ஏன்னா அவங்க மூடை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னால அவங்க சரியாயிடுறாங்க இல்லையா? வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த மூடை கிளியர் பண்ண பாருங்க. அந்த பிரச்சனைக்குள்ளார போகாது. பிரச்சனைங்கிறது இருக்கதான் செய்யும். பிரச்சனை நம்மளை விட்டு எங்கேயும் போகாது, அது அங்கேயேதான். ஸோ அதை கரெக்ஷன் பண்றதும் அதை சரிப்படுத்துறதும் நம்மளோட வேலை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேடுதலை ஏற்படுத்த வேண்டும். யாரையும் குற்றங்குறைகளை வந்து விட்டு தூக்கி வீசணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாம ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஏன்னா உங்க அப்பா வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடன் அடைச்சு இல்லையா? கடைசியில என்னாச்சு? அவரோட கடன் அடைக்கிறதுக்குள்ளார அவருக்கு மரணமே வந்துருச்சு. சோ உங்க தாத்தா என்ன பண்ணாரு? தாத்தாவோட அப்பாவோட கடன் அடைச்சு அவரோட சம்பாதிச்சு அவர் அப்படி இப்படி கொஞ்சம் மேல வந்து எதையாவது செஞ்சு உங்களை எல்லாம் பாதுகாத்து கடைசியில அவருக்கு உடம்பு சரியில்லாம மெடிசனுக்கு செலவு பண்ணி கடைசியில கடன் வாங்கி வச்சுட்டு அவரு இறந்து போயிட்டு. உங்க தாத்தாக்கு அப்புறம் உங்க அப்பா, உங்க கொள்ளு தாத்தாக்கு அப்புறம் உங்க தாத்தா, உங்க தாத்தாக்கு அப்புறம் உங்க அப்பா, உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்க பையன். இதைத்தான் நீங்க செய்ய போறீங்க. என்னன்னா கடன் அடைக்கணும், கடன் வாங்கணும், அதே மாதிரி வந்து கடைசியில ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணணும். அதான் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார்ல, கடைசியில நீ என்ஜாய் பண்ணி என்ன பண்ண போற? ஃபர்ஸ்டே பிரச்சனையை சால்வ் பண்ணும். பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். பிரசன்ட்ல சம்பாதிச்சு வைக்கணும். பிரசன்ட்ல நீங்க தெளிவா இருக்கணும். இங்க உட்காந்து கவலைப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு கடைசி காலத்துல உட்காந்து திரும்ப பிரச்சனை தான் இருக்க போகுது. சோ அதனால இப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நோ சிம்பத்தி இல்லையா? ஹார்ட் ஒர்க். இப்போ மோட்டிவா சிந்திங்க. கோடிக்கணக்கில் நான் சம்பாதிச்சே ஆகணும் சிந்திங்க. என்னங்க தப்பு? அக்கௌண்ட்ல பணமே இல்லைனாலும் உங்கள்ட்ட எத்தனை கோடி தான் இருக்கு? இப்ப பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் ஒரு கேள்வி கேட்கலாம். உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவுமா இருக்கு? சார் 200 crores வச்சிருக்கேன் சார். காயத்ரி தேவி. 200 சார் மல்டி பில்லியனர் சார். அளவிட முடியலைங்க சார். மல்டி பில்லியனர் சார். மல்டி மில்லியனர் தான் சார். பாத்தீங்களா? உண்மையில எவ்வளவு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. பிரசன்ட்ல வி ஆர் மல்டி பில்லியனர்ஸ். அந்த மல்டி பில்லியனர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரிதான் இவங்க எல்லாரும் பிஹேவ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு பணத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லை. பணம் மழையாக ஒருத்தருக்கும் பொழிஞ்சிட்டு தான் இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. வருதா இல்லையாமா? பணம் வருதா இல்லையா? எஸ் சார். வந்துட்டு சார். டெஃபினட்டா வருது.
ஆனா இந்த பிரச்சனையில நீங்களா இருக்கீங்கல்ல, எஸ், மல்டி பில்லியனர்ஸ், பிரச்சனையை எடுத்து தலையில வச்சு நடக்கிறீங்கல்ல, ஜென்மத்துல 10 ரூபா உங்க வீட்டுக்கு வந்து சேராது. உங்க அப்பா எப்படி செத்து போனாரோ அதே மாதிரி நீங்க செத்து போவீங்க. உங்க தாத்தா எப்படி கடன் வந்து ஆஸ்பத்திரியில போய் செத்தாரோ அதே மாதிரி சாவீங்க. வேற எதுவும் நடக்க போறதில்ல, எதுவும் மாற போறதில்ல. மாறணுமா, வாழ்க்கைய மாத்தணும், மனசை மாத்தணும், பிரசன்ட் லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், நஷ்டங்களை கொண்டாடணும், தோல்விகளை வெற்றிகளா மாத்தணும், அதுக்கான யுக்திகளை வந்து நம்ம பயன்படுத்தணும், அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம மனசுல. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு தொழில்னா ஒரு தொழிலே கிடையாது. உங்களுக்கு புரியல. நான் இதை செஞ்சாதான் நல்லாவே நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் எதை செஞ்சாலும் நான் நல்லாவே நினைச்சீங்கன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எங்க அப்பாவுக்கு சிலை தான் வடிக்க தெரியும். எத்தனை நாள் உட்காந்து கொத்திட்டே இருப்பீங்க. அந்த சிலைக்கு ஒரு ஷர்ட் தைச்சு போட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரனா மாறிடலாம். வெரி சிம்பிள். எனக்கு சிலை தைப்ப உருவாக்க மட்டும் தெரியறது இல்ல, அதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸும் போட தெரியும்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா போதுமானது. ஏன்னா நீங்க உருவாக்குனது கல் சிலையா இருக்கலாம், அதுக்கு மேல ஒரு தங்க தகுட மேல வச்சு அதை ஒரு அலங்காரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு போயிடுது இல்லையா? ஒரு 4 வைரம் வைடூரிய கல்களை இல்ல எமிட்டேட்டர் கல்லுகளை உருவாக்கி அதுல ஒட்ட வச்சாலே அது மிக ஒரு பெரும் விலை உயர்ந்த பொருளாக மாறிடும். ஆனா கல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய விலை இருக்காது. இதுதான் வந்து இந்த அக்குமுலேட்டட் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடலாம், உயர்ந்துடலாம். இதுக்கான வழியில நீங்க மாடு கட்டி ஏர் உழுந்தால் ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு பதிலா ஆட்டோமேஷனாக நடக்கணும். ஒரு லக்கோட சேர்ந்தாதான் சக்சஸ். ஸோ அந்த அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கை நீங்க கத்துக்கணும், எப்படி அந்த லக்கை உருவாக்குறது அப்படிங்கிறது. எப்ப அதை கத்துக்கிட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சிருங்க. இந்த கிளாஸ்ல நாங்க சும்மா வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்க பயங்கரமான டெக்னிக்கை கத்து தரோம், பயங்கர கத்துக்கிட்டவங்களுக்கு தான் அது புரியும் என்னங்கிறது. அவங்க எதையோ சொல்றாங்க, நம்ம போய் காசு கொடுக்கணுமா நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களால வந்து சாதிக்கவே முடியாது. இது ஃப்ரீயா கொடுக்கவே மாட்டோம், இதை ஃப்ரீயா கத்துக் கொடுக்கவே மாட்டோம், காசு வாங்கி தான் கத்துக் கொடுப்போம். ஏன்னா இங்க நோ சிம்பத்தி. நீங்க வளரணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, உயரணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, மேன்மை அடையணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. எஸ்ஆர்னோ நீங்க புதுசா இன்னைக்கு கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க, இல்ல யூடியூப் சேனல் நம்மளோட இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் உயர்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. யாரும் வந்து ஒரு என்ன வேற மாதிரி சொல்லலாம் வேண்டாம், அந்த மாதிரி எந்த செயலுக்காகவும் நீங்க இங்க வரல, அந்த மாதிரி எது கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இங்க அந்த மாதிரி கிடையவும் கிடையாது. ஏன்னா இங்க நம்ம உருவாக்குறதெல்லாம் மல்டி பில்லியனர்ஸ். ஸோ அதனால அவ்வளோ பெரிய சிந்தனையும் அவ்வளோ பெரிய நிகழ்வும் மாறப்போகக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? எதையாவது ஃப்ரீயா வாங்குவதற்காகவா இருப்பாங்க? வசந்த குமாரி, திலகவதி, சுமதி, கண்ணன், எத்தனையோ பேர் வந்து இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்க்காக ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கிறீங்க, வெயிட்டிங்ல இருக்கிறீங்க. சாரி, ஏன்னா உங்களோட நாள் தள்ளிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்குதுமா. இப்போதான் 33 முடிஞ்சது, 34க்கு போறதுக்கு பதிலாக நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியல, இருந்தாலும் நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாளை இன்னையிலேருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். ஃப்ரீயானே உங்களோட இன்னும் கொஞ்சம் அட்மிஷன்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு கண்டிப்பா இன்னொரு 2-3 நாள்ல உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுல யாரெல்லாம் ஜாயின்? எஸ்மா வசந்தகுமாரி பேசுமா. எஸ். ஒண்ணும் இல்ல சார், கிளாஸ் லேட் ஆகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அதனால வரி பண்ண வேண்டாம். லேட்டா கிடைச்சாலும் எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனோட கிடைக்கும், நாங்க நம்புறோம்.
கண்டிப்பா அதுல எல்லாம் குறையே வைக்க மாட்டோம். உங்களை கைய புடிச்சு கூப்பிட்டு வந்து உங்களுக்கு என்ன பத்தலையோ அதை கண்டிப்பா கொடுப்போம். இங்க அதுக்காக உங்களுக்கு சப்போர்ட்டுக்காகவே நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அதை நீங்க எந்த விதத்திலயும் ஃபீல் ஆக வேண்டியது இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன புரியலையோ திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி தரக்கு நாங்க ரெடி. இப்போ நேத்து வந்து எங்களோட 33வது பேட்ச் வந்து ஒருத்தர் நைட்டு எனக்கு மெசேஜ் பண்றாரு. டைம் எவ்வளவு தெரியுமா? சுமாரா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 மணிக்கு. ஸோ 3 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவர் சில விஷயங்களை கேட்குறாரு. நான் நல்ல தூக்கத்துல இருந்தேன். மெசேஜ் மட்டும் கிளிங் கிளிங் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். சேர்ந்து வச்சு பார்த்தப்போ ஸோ அவரோட அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணோம். அவரும் அவரோட விஷயங்களை கிளியர் பண்ணாரு. ஸோ அதுல என்னென்ன ப்ராசஸ் வந்து பெண்டிங் அவருக்கு இருந்துச்சோ அதையெல்லாம் நைட்டு 3 மணிக்கே கிளியர் பண்ணி கொடுத்தோம். அவரோட அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சில ப்ராசஸ் இருக்கு. அது அவர் பெண்டிங் வச்சிருந்தாரு. ஸோ அந்த பெண்டிங்கை கரெக்ஷன் பண்ணாரு. எத்தனை மணிக்கு? நைட்டு 3 மணிக்கு. ஒரு நிமிஷம் கூட மிஸ் ஆகாம ஒரு இன்னைக்கு 3 மணிக்கே அந்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி அவரோட எல்லா அந்த குரூப் ஆடிங் அதெல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதனால நீங்க நம்ம கிளாஸை பொறுத்த வரையிலும் டிலே ஆகும், நம்ம என்ன பண்றது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. 24 hours உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம், எதை வேணாலும் உங்க கிளியர் பண்ணிக்கலாம். உங்களோட அடுத்தடுத்த கட்டத்துல உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதையும் கண்டிப்பா நாங்க கொடுப்போம். அது மாதிரி டைமிங் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம வந்து பேசுறது மட்டும் காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குள்ள கூப்பிட சொல்லுவோம். எதனாலன்னா அந்த டைமிங் எல்லாம் பிரச்சனை, நமக்கு கிளாஸஸ் இருக்கு. ஏன்னா காலையில இந்த 9 மணி வரைக்கும், இந்த 8:30 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கா, 6 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குதா. இனி அடுத்து வந்து நம்ம இன்னொரு செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம், விரைவில் அதை செய்வோம். காலையில 5 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த இம்ப்ளிமெண்ட்ல கொண்டு பண்ண போறோம். ஸோ 5, 6, அப்புறம் 7, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து 7:30, 8 o'clock, அது வரை 11 o'clock வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். எல்லாம் தொடர்ந்து ஒன்னொன்னா பிஸிலேயே இருக்கிறதுனால தான் நம்மளால முடியறது இல்லை. அது இல்லாம அந்த மிடில்ல வந்து நம்ம மார்னிங் ஹவர்ஸ்ல வந்து நம்மளோட என்ட்ரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த பிஸி இருக்கும். ஸோ 24 hours இதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த 24 hours நம்ம ஏன் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, வெற்றியாளர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. தூங்குறவன் வெற்றியாளர் கிடையாது. தூக்கமே கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். எஸ், தூங்குகிறவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்துல் கலாம் 4 மணி நேரம் தான் தூங்கினார். நேத்து டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் ஒருத்தரோட பட்டிமன்றத்துல ஒரு விஷயம் பார்த்தேன். காந்திஜி வந்து ஒழுக்கமற்றவர், ஒழுக்கம் இல்லாம இருந்த ஒரு நபர். உங்களுக்கு தெரியுமா? காந்திஜி வந்து தன்னோட இளமையில அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டாஃப முன்னாடி வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்டாஃபுக்கு என்ன வேலைன்னா, காலையில காந்திஜி எந்திரிச்சது வந்து இவர் வந்து இவரோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஜாலியா என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஸ்டாஃபுக்கு என்ன வேலை அப்படின்னா, ராமாயணத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? இவர் வந்து இவரோட படிப்பு இவரோட இதெல்லாம் பண்ணிட்டு இவரு எல்லாம் சில தவறுகள்லாம் செஞ்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஆனா இவர் இருந்த அந்த ரூம்ல முன்னாடி ஒருத்தர் வெளியே, அவரோட ரூமுக்கு வெளியே தான் நிக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த கம்யூனிட்டியில வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கம்யூனிட்டி. ஸோ இந்த ராமாயணம் படிக்கிறவரை இவரோட ரூமுக்கு வெளியே தான் நின்று படிக்கிறோம். ஸோ அந்த ராமாயணம் படிக்கிறவர் வந்து படிச்சுக்கிட்டே இருந்துட்டார். ஸோ இவர் வந்து சில நிறைய தவறுகளோடைய இவர் ஏதோ சம் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல. ஸோ அதை வந்து அவருங்க டீட்டெயில் பண்ணல. அப்ப ஒரு நாள் வந்து அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாருன்னா, என்னெல்லாம் தன்னோட வாழ்க்கையில தான் இன்று வரை என்னெல்லாம் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறாரோ அதை முழுமையா அவர் எழுதுறாரு. அந்த ராமாயணத்தை கேட்டு 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 அவர் நான் என்னென்ன தப்பு பண்றாரு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டு அப்பா கிட்ட எழுதுறாரு. இந்த மாதிரி இவ்வளவு தப்பு நான் பண்ணியிருக்கப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அவரோட தவறை வந்து அவர் ரியலைஸ் பண்ணிட்டார்.
ஸோ அந்த லெட்டர் அப்பா கிடைச்சிருது. அப்பாவும் சன்னும் சந்திக்கிறாங்க. அப்பா லெட்டரை படிச்சுட்டு இருக்காரு. காந்தி நடுங்கிட்டு இருக்கிறாரு. வேர்த்து கொட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் அவரோட லெட்டர்ல எழுதுறாரு. ஒரு நிமிஷம் நான் ஆலோசனை பண்ணியிருக்கலாம். அப்பாவுக்கு லெட்டரு எழுதாம இருக்கலாம். ஏன் இந்த தவறை நான் செஞ்சுட்டேன்னு நான் சிந்திச்சேன் அப்படின்னு சொல்லி அங்க மென்ஷன் பண்றாரு. ஸோ அப்பா வந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு அப்பாவோட கண்ணில் அப்படியே தண்ணி ஒழுகுது. கண்ணீர் விடுறாரு. 2 சொட்டு கண்ணீர் மட்டும்தான் என் அப்பாவின் பதிலாக இருந்தது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே அங்கிருந்து அதை கசக்கி போட்டு போயிட்டார். ஸோ அகிம்சா அப்படிங்கிறத நான் எங்க கத்துக்கிட்டேன்னா அன்னைக்குதான் நான் கத்துக்கிட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான். அகிம்சாவை கற்றுக்கொண்ட ஒரு நாள் எங்க அப்பாட்ட நான் சாரி கேட்டப்போ எங்க அப்பா என்கிட்ட வந்து கொடுத்தது 2 சொட்டு கண்ணீர் அப்படின்னாரு. அங்கதான் அகிம்சாவை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரிதான் மனிதர்கள் வந்து நம்மளை வந்து நிறைய ரியலைசேஷன் பண்ணக்கூடிய இடம் நம்ம தவறுகளை நாம் உணர்வது இல்லையா? எஸ்ஆர்னோ? ஸோ நெகட்டிவை நம்ம ஃபேஸ் பண்றது. நெகட்டிவ் தானே, காந்திஜி நெகட்டிவ் தானே ஃபேஸ் பண்ணார் அன்னைக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய தந்தை, இந்த நாட்டையே வந்து மாற்றி அமைத்த தந்தை நமக்கு கிடைத்ததுக்கு காரணம் அந்த 2 சொட்டு கண்ணீர், அந்த அகிம்சாவோட அந்த முதல் விதை, அந்த அந்த நீர். எஸ்ஆர்னோ? எஸ் மேம். ஆமா. அவரு வந்து ஒரு புக் எழுதுறாரு, காந்தி மோசமானவர். அதை படிச்சுட்டு நிறைய பேர் காந்தியை விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் கடமை இல்ல, எல்லாத்துக்குமே நெகட்டிவ் இருக்கதான் செய்யும், இல்லாம எல்லாம் இருக்காது. எப்பேற்பட்ட ஒரு தலைவராக மாறணும்னாலும் அங்க வந்து நிறைய நெகட்டிவ் வந்து கொடுக்கப்படும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ நெகட்டிவ் இல்லாம ஒரு தலைவர் உருவாரா அப்படின்னா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, என்னால பேச முடியல. முடிஞ்ச நாளைக்கு பேசுவோம். ஏன்னா ஒரு குடும்பத்தை பத்தி பேச வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்குது. நாளை அதை பத்தி எல்லாம் பேசலாம். உங்களை பத்தி, உங்களோட இந்த குடும்பத்தை பத்தி யாராவது பேசுறதுன்னா பேசலாம். இந்த குடும்பத்துக்கு வந்து வாழ்க வளமுடன் சார். இந்த குடும்பத்துக்கு வந்து புதிய ஒரு குடும்பத்தை உருவாக்கி எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறதுக்கான ஒரு குடும்பமா இது ஃபீல் பண்ண முடியுது. இங்க வந்து நம்மளுடைய மனசுல இருக்கிறத பேசி ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க முடியுமே கண்டி அதுக்கான சொல்யூஷன் வெளியில எங்கேயும் கிடைக்கல. இந்த குடும்பத்துல அதுக்கான சொல்யூஷன் நிச்சயமா எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. அதை அனுபவிக்கிறோம், அதை என்ஜாய் பண்றோம். அது உண்மையானது. இந்த பிரபஞ்சம் உண்மையானது, எல்லாரையும் நல்லபடியா வழி நடத்தி செல்லுது. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. திலகவதி அண்ட் சுமதி, உங்களோட நம்பர் மட்டும் பதிவு பண்ணிருங்கம்மா, மொபைல் நம்பர். ஆல்ரெடி உங்க நம்பர் எங்கள்கிட்ட இருக்கும், நீங்க தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க வளமுடன் சார். திலகவதி அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் சார். அவங்க காலையில ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்பர் இருக்கு சார், நான் போட்டு. சுமதி? சுமதி எஸ் எஸ் மா, உங்க மொபைல் நம்பர் போடுங்க. சுமதி ஓகேம்மா. நம்ம ஆன்லைன்ல வந்தாலும் வந்திருப்பாங்க இல்லையாம்மா? ஆட் பார்த்துட்டு நான் வந்து திரும்ப என்னோட ஃப்ரெண்டு, அவங்க தானே தெரியல. அதுக்காக நீங்க யாருன்னு தெரியறக்காக, ஏன்னா நிறைய இதுல வந்து ஜாயின் ஆகுறாங்க. நீங்க சுமதிங்கிறது யாருன்னு தெரியறக்காக அந்த மொபைல் நம்பர் போட சொல்றது. இதை போட்டீங்கன்னா கிளிக் பண்ணிடுவாங்க. திலகவதினா யாராவது ஒருத்தர் திலகவதிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி சுமதி யாருங்கிறது தெரியணும்னா அந்த மொபைல் நம்பர் இருந்தா நாங்க ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம்.
ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கான அடுத்த கிளாஸோட லிங்க்கு, ஸோ உங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அதில் டீட்டெயில் பண்ணிடுவோம். உங்களுக்கான அந்த எல்லா ப்ரொசீஜரும் அவங்க உடனே ஃப்ரீயா உங்க இருந்தா நம்பர் போட சொன்னேன் சார். ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஓகே ஓகே. சுமதி உங்க நம்பர் மட்டும் அதில் பதிவு பண்ணிருங்கம்மா. மொபைல் நம்பர். இல்லக்கா மேம், ஃப்ரீயா இருந்தா ஒரு பேசலாம். ஸ்கூல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க சார். முடிஞ்சா பேசுவாங்க சார், இல்லைன்னா அப்புறம் பேசுறாங்க சார் காலையில. யாரு சுமதியா? ஹலோ, திலகவதிங்களா? திலகவதி ஹலோ, பேசுறேன். அவங்க ஹலோ சார். பேசுவாங்க. திலகவதி வணக்கம், வாழ்க வளமுடன் சார். நான் எஸ்மா திலகவதி வணக்கம். பேசுறேன். நான் திலகவதி பேசுறேன் சார். எஸ்மா நல்லா ஆ, இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, உங்களோட இதெல்லாம் நிறைய உமா சொல்லியிருக்காங்க சார். உமா என்னோட ஃப்ரெண்டு. அவங்க தான் எஸ் இன்னைக்கு எஸ். இதுல ஜாயின் பண்ணி விட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. நான் அவங்க கிட்ட சொல்றேன் சார் அது என்னன்றது. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு டைரக்டா எனக்கே கால் பண்ணலாம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ ஓகே சார். அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பா இந்த லிங்க்ல இருந்திருக்கும். ஆ அவங்க சார். உங்களுக்கு ஒரு லிங்க் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆமா சார். அதுலயே வந்து என்னோட மொபைல் நம்பர் இருக்கும். நேரடியாவே நீங்க என்னையே கூப்பிட்டு பேசலாம். ஓகே சார். ஓகே சார். நீங்க நன்றி. அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்களோட ஆ, நல்ல தோழி அப்படிங்கறனால சிலது வந்து அவங்களுக்கு ஃபேவரா பேசுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணக்கூடாது. ஸோ ஓகே அதனால ஓகே. உங்களோட முழு சந்தேகமும் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னா டைரக்டாவே என்கிட்ட பேசலாம். ஸோ அதனால ஓகேங்க. வந்து அவங்க சொல்றதை விட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்னங்கிறத. ஆ, அதுக்கப்புறமா சரி. அவங்க சொல்றதும் உண்மைதான் அப்படிங்கறதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமாங்க. சரிங்கய்யா. எஸ் கண்டிப்பாமா. ஓகே. எஸ்மா எஸ். நன்றி. நன்றிய்யா. நன்றி. எஸ் ஆஸ் இட் இஸ் சுமதி. நீங்க எந்த லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி நீங்க ஹிந்தி, இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க தமிழ் நேமா இருக்கிறதுனால தமிழா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணிருங்க. வேற யாராவது புதுசா ஜாயின் பண்ணியிருந்தா கூட உங்களோட மொபைல் நம்பரை இதுல பதிவு பண்ணிருங்க. ஓகே நைஸ். அவங்களோட நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், உங்களுடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இதா இருந்துச்சு சார். அதாவது ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து எல்லாரையும் ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி எல்லாம் ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இதா இருக்கு. ஆமா சார், நான் வந்து ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அதாவது உங்களுக்கும் ஒரு நன்றி சார். அந்த தாய் தந்தப்புறம் அப்புறம் அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார். எஸ் எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பா சார். தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க. வாழ்க.